ஹாய். டே 6 ஆஃப் சஷ்டி விரதம். இந்த டே 5 வரைக்கும் நல்லா தான் போச்சு. டே 6 எழுந்த உடனே அப்படி ஒரு தலைவலி, என்னன்னு தெரியல. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன். ஏதோ யோசிச்சுன்னா என்னன்னு தெரியல, ட்ரீமில் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே எழுந்தால் ஃபுல் தலைவலி. சரி, என்ன தான் தலைவலிச்சா டே 6 கண்டினியூ பண்ணவே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங்கை விடல. அப்புறம் எழுந்து ரெடி ஆகிட்டு இங்கே சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். டியூட்டிக்கு கிளம்புறதும் ஒரு 1/2 hour லேட்டாக தான் போனேன். அப்புறம் லேட்டாக போயிட்டேன். அப்புறம் மதன் அண்ணா வந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தார் மதன் அண்ணா இருந்தாலே எங்கள் ஃபார்மசி வந்து எப்போவுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த அண்ணா வந்து யாரையும் ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டார். திட்டினாலும் வாங்கிக்கிற கேரக்டர் அந்த அண்ணா. அப்புறம் எனக்கு வந்து கண்ணு ரொம்ப இச்சிங்காக இருக்குது, ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ராப்ஸ் போட்டு விட்டார். என்னன்னு தெரியல, ரொம்ப மாதிரி கண்ணு ஓப்பன் பண்ண முடியல, தூங்கணும் போல் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. அப்புறம் ட்ராப்ஸ் போட்டு விட்டார். ட்ராப்ஸ் போட்டுட்டு சரி வாங்க காஃபி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு நான் மதன் அண்ணா அக்கா போனோம், ஒரு அக்கா. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு மதிய சாப்பாட்டுக்கு சரி கோயிலுக்கு போய் சாப்பிட்லாம், இன்றைக்கி மண்டே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் எங்கள் ஹாஸ்டலுக்கு கீழே தான் இந்த நெல்லிக்காய் மரம் இருக்கும். அதுவே எனக்கு தெரியாது, இவளுங்க சொல்லி தான் தெரியும். அப்புறம் போய் அதெல்லாம் பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இல்லை. அப்புறம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கிளம்புன அப்புறம் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிளஸ்டு ஃபீல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு எங்கே வந்து யார் எப்போ வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ க்ளீனாக அவங்களே அவங்க தட்டை கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படி இருக்கும். சாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சாமி கும்பிட்டு சாப்பிட்டு, ஏன்னா எங்களுக்கு 1/2 hour தான் லஞ்ச் பீரியட். அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு போய் இன்னொருத்தர் ரிலீவ் பண்ணோம். வேகமாக சாப்பிட்டு வந்துட்டு சரி லாக் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணுறோம். அப்புறம் சூர்யா வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிருந்தோம். பாவம் அவனுக்கு தெரியாது, இந்த வீடியோ பார்த்து தான் தெரியும். அப்புறம் இந்த ஒரு கேங்கு, நர்சிங் கேங்கு, இவங்க எப்போது இவங்க கூட இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அப்படி தான் இருந்தேன். அப்படியே ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருப்பாளுங்க, ஒருத்தர் மாற்றி கலாச்சி பாருங்க, ஜாலியாக இருக்கும். சரி பேசிட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கணும். அப்புறம் தான்